மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவில் +2 கெமிஸ்ட்ரி சாலிட் ஸ்டேட்டில் இருந்து இன்ட்ரோடக்ஷன், ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ், differences between crystalline and amorphous solids, classification of crystalline solids போன்ற பகுதிகளை பார்த்தோம். இந்த வீடியோவில் crystal lattice and unit cell, primitive and non-primitive unit cell, number of atoms in a cubic unit cell, calculation involving unit cell dimension, calculation of density போன்ற பகுதிகளை காண்போம். முதலில் crystal lattice. Crystal lattice. What is called crystal lattice? Crystalline solid is characterized by a definite orientation of atoms. அப்படி சொன்ன மீனிங் என்ன? ஆட்டம்ஸ் சில பர்டிகுலர் பொசிஷன்ஸ்ல தான் இருக்கும், அந்த இடத்தை விட்டு மாறாது. அதன் டெஃபினிட்டிவ் ஓரியன்டேஷன். அதன் ions, atoms இருக்கலாம், இல்லைன்னா ions or molecules related to one another in a three-dimensional pattern. ஒரு த்ரீ-டைமென்ஷனல் பேட்டர்ன்ல அந்த ஆட்டம்ஸுக்குள்ள ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ஸ் தான், அதுலன்றது சேஞ்ச் ஆகாது. அந்த இடத்துல இருந்துட்டு என்ன செய்யும்? அது ஆசிலேட் ஆகும். ஓகே, the regular arrangement of these species throughout the crystal is called a crystal lattice. Two more question கேட்கலாம், what is called a crystal lattice? Okay, and then next one, book by question. Define unit cell. Book by question. Question number 1. Define unit cell. The basic repeating structural unit of a crystalline solid is called a unit cell. Basic repeating unit. The basic repeating structural unit of a crystalline solid is called unit cell. இப்போ ஒரு crystalline solid எடுத்தோம்னா அதுல ஒரு சின்ன பார்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த கிறிஸ்டல் முழுசும் த்ரீ-டைமென்ஷனல் பேட்டர்ன்ல புரியுதா? அந்த மினிமம் இருக்கக்கூடிய அந்த சின்ன பார்ட், ஸ்மாலஸ்ட் பார்ட் தான் என்ன சொல்லுவான்? யூனிட் செல். The following figure illustrate the lattice point and the unit cell. lattice point என்ன பாரு, இந்த சர்க்கிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் lattice points. இது ஒரு பிளேன், இதை என்ன சொல்லுவாங்க? lattice plane. lattice plane அதுல இருக்குது இந்த ஆட்டம்ஸ் இல்லையா? இந்த ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல், நம்ம ஜெனரலா சொல்ற கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல். ஓகே, இது அடுத்த லேயர். அப்ப இதுல பார்த்தாச்சுன்னா பாருங்க, இந்த ஷேடோ கொஞ்சம் தெரியுதுல்ல, இதுதான் ஒரு யூனிட் செல். இந்த யூனிட் இது என்ன? சிம்பிள் கியூபிக் யூனிட் செல். இது வந்துட்டு ரிப்பீட் ஆகுது இன் த்ரீ-டைமென்ஷன். புரியுதா? இது இங்க இருந்து இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் அப்படி திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. இதுக்கு பேக்ல இந்த சைடு இங்க வருது, மேல வருது, அப்படி எல்லா டைரக்ஷன்லயும் அது ரிப்பீட் ஆகுது. ஓகே, a crystal may be considered to consist of large number of unit cells. Each one in direct contact with its nearer neighbor and all similarly oriented in space. இதுல அப்போ ஒரு கிறிஸ்டல பார்த்தாச்சுன்னா அப்படி இருக்கு, லார்ஜ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எல்லாமே என்ன செய்யுது? ஒண்ணுக்கு ஒண்ணு கான்டாக்ட் இருக்கு, தொட்டுட்டு இருக்கும், டச் ஆகிட்டு இருக்கும். The number of nearest neighbors that surrounding particle in a crystal is called the coordination number of that particle. So coordination number definition இங்க வருது. What is called coordination number? அப்ப என்ன வரும்? The number of nearest neighbors that surrounding a particle in a crystal is called a coordination number of that particle. Okay, பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்த படத்துல பாரு, இதான் ஒரு ஆட்டம் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஆட்டம் இருக்கு. இதுக்கு நியரஸ்ட் நெய்பர்ஸ் எவ்வளவு வருது? இதுக்கு பேக்ல ஒண்ணு வருது, ஃப்ரண்ட்ல ஒண்ணு வருது,
ரெண்டாச்சுல இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல ஒண்ணு வருது, ரைட் சைட்ல ஒண்ணு வருது, டாப்ல ஒண்ணு வருது, பாட்டம் ஒண்ணு வருது, மொத்தம் 6 வருது. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 6. புரியுதுல? அப்போ இன் கேஸ் இது சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் ஆகும். இன் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் the coordination number is 6. Okay, a unit cell is characterized by, அப்போ ஒரு யூனிட் செல் அது என்ன யூனிட் செல்னு உள்ளதோ அது தெரியணும்னா அது 3 விஷயங்கள் 2 விஷயங்கள் முக்கியமா நமக்கு தெரியணும் இல்லையா? என்னலாம்? ஒண்ணு எட்ஜ் லென்த், இல்லைன்னா லேட்டிஸ் கான்ஸ்டன்ட்ஸ் A, B and C. ஓகே, இப்ப பாருங்க இது ஒரு யூனிட் செல். புரியுதா? இது ஆரிஜின். இதுல இருந்து நம்ம 3 ஆக்சஸ் போடுவோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிடுவோம், இது ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிடுவோம், இது Z ஆக்சிஸ் எடுத்துக்கிடுவோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல வரக்கூடிய இன்டர்செப்ட் இந்த பிளேன் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய பிளேன் இதுல கட் ஆகுது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இத என்ன சொல்லுவாங்க? எக்ஸ் ஆக்சிஸ் இன்டர்செப்ட், that is called A. Y axis intercept, that is called B. Z axis intercept, that is called C. புரியுதா? அந்த ABC வேல்யூ தெரியணும், இன்டர்செப்ட்ஸ். ஓகே, இல்லன்னு சொல்லுவோம் எட்ஜ் லென்த்ஸ்னு சொல்லுவோம். எட்ஜ் லென்த். ஓகே, அடுத்து என்ன செய்யணும்? angle between edges, angle between edges represented as alpha, beta and gamma. பாரு அப்படினா பாரு, இந்த x axis y axis இந்த ரெண்டுக்கும் இடையில வரக்கூடிய ஆங்கிள் பாரு, இது ஒரு எட்ஜ் இல்லையா? x axis ஒரு எட்ஜ், y axis அடுத்த எட்ஜ், இந்த ரெண்டுக்கும் இடையில வர ஆங்கிள் காமான்னு சொல்லுவாங்க. புரியுதுல? இது x axis, இது z axis, இந்த ரெண்டுக்கும் இடையில வர ஆங்கிள் என்ன சொல்லலாம்? பீட்டான்னு சொல்லுவாங்க. இது z axis, இது y axis, இந்த ரெண்டுக்கும் இடையில வர ஆங்கிள் ஆல்பான்னு சொல்லிருக்கோம் இல்ல? அப்ப ஆல்பா, பீட்டா, காமா. புரியுதா? இது என்ன சொல்லுவாங்க? இந்த ரெண்டு வேல்யூஸ் தெரிஞ்சா, அதாவது என்னெல்லாம் தெரியணும்? lattice constant or we can say edge length and angle between the edges. இந்த ரெண்டு தெரிஞ்சாச்சுன்னா என்ன டைப் யூனிட் செல் உள்ளது நமக்கு என்ன செய்யலாம்? சொல்ல முடியும். ஓகே, அது எப்படி உள்ளதோ நம்ம பிறகு பார்ப்போம். ஓகே, தென் primitive and non primitive unit cell. புரியுது? அப்ப அந்த கான்ஸ்டிட்யூயன்ட் பார்ட்டிகிள்ஸ் ஒரு யூனிட் செல்லுக்குள்ள கோனேஸ்ல மட்டும் இருந்தா, வெர்டிசஸ்ல மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? primitive unit cell. புரியுது? வெர்டிஸ்ல இருக்கிறது கூட அடிஷனல் ஆட்டு ஃபேஸ் சென்டர் ஆர் பாடி சென்டர் ஆர் எட்ஜ் சென்டர் அந்த மாதிரி வந்தாச்சுன்னா அது என்ன சொல்லுவான்? நான் primitive unit cell. ஓகே, அதுங்க there are 2 types of unit cells. என்ன சொல்லுவோம்? முதல்ல primitive, அடுத்தது non primitive unit cells. ஓகே, first we can see about the primitive unit cell. A unit cell that contains only one lattice point is called a primitive unit cell, which is made up from the lattice points at each of the corners. பாத்துடுங்க, அப்ப இதுல என்ன எப்படி இருக்கும்? அந்த கார்னேஸ்ல மட்டும்தான் lattice points இருக்கும். அது ஆட்டம்ஸ், அயான்ஸ் ஆர் மாலிகுல், அது இங்க மட்டும் தான் இருக்கும். only corners, vertices இல்லையா? அது தவிர வேற இடங்கள்ல இல்லாம இருந்தா அதை என்ன சொல்லுவோம்? primitive unit cell. அடுத்து பாருங்க, in case of non primitive unit cell there are additional lattice points. additional எங்க இருக்கலாம்? either on the face-னா காமனா வருது, face சென்டர்ல ஒரு காமனா வருது. ஓகே, அது யூனிட் செல் ஆர் within the unit cell னா பாடி சென்டர்ல வரலாம். இதே மாதிரி எட்ஜ் சென்டரும் வரலாம் சில கேஸ்கள்ல. ஓகே, then there are 7 primitive. அப்ப இதுல என்ன வருது? what are called primitive and non primitive unit cell. क्वेश्चन கேட்கலாம் வேணா, क्वेश्चन எப்படி கேட்பான்னு நமக்கு சொல்ல முடியாது, அதனால இது எல்லாமே பார்த்து வச்சுக்கிறோம். புரியுதா? இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி. then next one, what are the types of unit cell? இல்ல பாரு, there are 7 primitive crystal systems. There are 7 primitive crystal systems. என்னெல்லாம்? cubic, tetragonal, ortho, rhombic, hexagonal, monoclinic, triclinic and rhombohedral. These are 7 types of primitive units. Okay, okay, then
they differ in the arrangement of their crystallographic axes and angles. Okay, அப்ப அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா crystallographic axes அந்த x axis y axis z axis சொன்னோம்ல அந்த axis என்ன சொல்லுவோம் crystallographic axes. புரியுதா? x y z ன்னா சிம்பிள் கியூபிக்னா அது ஓகே, எல்லாத்துக்கும் அது கரெக்ட் கிடையாது. x y z நம்ம சொல்லணும்னா அந்த ஆங்கிள் பிட்வீன் தி ஆக்சிஸ் 90 டிகிரி இருக்கும். புரியுதா? அப்ப அந்த ஆங்கிள் வித்தியாசம் மட்டும் இருக்குல்ல, அதனால ஜெனரலா சொல்லணும்னா அதுக்கு பேரு crystallographic axes. Okay, they differ in the arrangement of their crystallographic axes and angles. Okay, corresponding to the above 7 Bravis defined 14 possible crystal system as shown in the figure. Okay, பாத்துருங்க. அது முதல்ல என்ன வருது? அது முதல்ல அந்த 7 types primitive crystal system முதல்ல பார்ப்போம். cubic இதுதான் cubic. புரியுதா? அப்போ கியூப் இருக்கு, கியூபுக்கு 8 வெர்டிசஸ்லயும் ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகே, இதுல எப்படி இருக்கும் பாருங்க. A equal to B equal to C. Okay, lattice constants are equal. A equal to B equal to C. That is length equal to breadth equal to height. Okay, then angle எப்படி இருக்கு பாருங்க. Alpha equal to beta equal to gamma equal to 90 degree. All the angles are equal and is 90 degree. Okay, then rhombohedral இது எப்படி இருக்கு? A is equal to rhombus மாதிரி இருக்கு இல்லையா? பாருங்க, இது எப்படி இருக்கும்? A equal to B equal to C, length equal to breadth equal to height. இதே மாதிரி தான் வருது. ஆனா angles பாருங்க, alpha equal to beta not equal to gamma. Sorry, alpha equal to beta equal to gamma not equal to 90 degree. மூணு angles ஈக்குவல் தான், ஆனா எப்படி இருக்கும்? அது 90 டிகிரி கிடையாது. ஆங்கிள் கொஞ்சம் மாறி இருக்கு, தெரிஞ்சிருக்கு இல்லையா? பார்த்துடுங்க. Then hexagonal இது பார்த்தாச்சுன்னா ஹெக்ஸாகோனல் மாதிரி தெரியல. பாத்துருங்க, கியூபிக் மாதிரி இருக்கு. கியூபிக்ல இருந்து கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. லென்த் பிரெத்தை விடவும் ஹைட் கொஞ்சம் கூடுதல் இருக்கு இல்லையா? பாருங்க, ஹெக்ஸாகோனல் எப்படி இருக்கு? ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா நாட் ஈக்குவல் டு A equal to B not equal to C. A equal to B not equal to C. பாத்துடுங்க. அப்ப அந்த மூணு டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இல்ல, ரெண்டுனா ஒண்ணு போல இருக்கு. லென்த் ஈக்குவல் டு பிரெத், பட் இட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஹைட். ஓகே, ஆங்கிள் எப்படி இருக்கு பாருங்க. ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ரெண்டு ஆங்கிள் ஒண்ணு போல இருக்கு. ஆனா காமா மூணாவது ஆங்கிள் வித்தியாசம் 120 டிகிரி. ஓகே, அப்ப இது பார்த்தாச்சுன்னா அப்படி ஹெக்ஸாகோனல் மாதிரி கிடையாது, அப்படிதானே? அப்ப எப்படி இதை ஹெக்ஸாகோனல் சொல்ல? ஹெக்ஸாகோனல்னா என்ன இருக்கணும்? 6 ஆங்கிள்ஸ் வரணுமே. இங்க அப்படி வரலையே இல்லையா? 6 வெர்டிசஸ் இருக்கும் இல்ல, அப்படி வருமே. இதுல இருந்து அந்த மாதிரி வரல, அப்படிதானே? அப்ப அது எப்படி அது பார்க்கணும்னா, அதை பார்த்துருங்க. இதா பாருங்க, இதுதான் ஹெக்ஸாகோனல். பாத்துருங்க, இது ஹெக்ஸாகோனல் ஷேப் தான். என்ன போட்டு ஒரு ஷேடோ மாதிரி இருக்கு இல்லையா, லைட்டா இருக்குல்ல, இதுதான் ஹெக்ஸாகோனல் ஷேப் சொல்லக்கூடியது. ஹெக்ஸாகோனல் பிரிஸ்மெட்டிக், கரெக்டா சொன்னா ஹெக்ஸாகோனல் ஷேப். பாத்துருங்க, இந்த நம்ம இப்ப பார்த்த யூனிட்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த ஹெக்ஸாகோனலுக்கு உள்ளாடி வாரது மாதிரி இருக்கு. புரியுதா? அதாவது ஆங்கிள் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா வர்றதுனால நமக்கு என்ன செய்யும்? இந்த ஹெக்ஸாகோனல் பார்ட் இப்படியே ரிப்பீட் ஆகி வரும், திரும்ப திரும்ப வரும். இந்த பார்ட் தான் ரிப்பீட் ஆகி வரும். இவ்வளவு சேர்த்து பார்த்தாலும் அது ரிப்பீட் ஆகுது, கரெக்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியாது. அதனால இது என்ன சொல்லலாம்? ஹெக்ஸாகோனல் சொல்றாங்க. ஓகே, the next one, tetragonal. In the case of tetragonal, you see A equal to B not equal to C, length equal to breadth not equal to height. ஓகே, அப்ப ஒரு லென்த் வித்தியாசமா இருக்கு, இது ஹைட் கூடுதலா இருக்கு, இல்லைன்னா குறைவாட்டு வரலாம். அடுத்து ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 டிகிரி. எல்லா ஆங்கிள்ஸும் எவ்வளவுதான்? 90 டிகிரி. ஓகே, then next one, orthorhombic. இது எப்படி பாருங்க. A is not equal to B not equal to C. அப்படின்னா லென்த் பிரெத் ஹைட் மூணு வேலையும் வித்தியாசம். ஓகே, பட் ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரி. ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, தென் மோனோக்ளினிக். இதுலயும் எப்படி இருக்கு? A is not equal to B not equal to C. அப்ப மூணு சைடும் வித்தியாசம். ஆல்பா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 டிகிரி.
அப்ப ரெண்டு ஆங்கிள் வந்துட்டு 90 டிகிரி ஒண்ணு போல இருக்கு, 90 டிகிரி வருது. அடுத்த ஆங்கிள் மூணாவது ஆங்கிள் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி, அது வேற ஒரு வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ. ஓகே, தென் ட்ரை கிளினிக் இது எப்படி இருக்கும்? A is not equal to B, not equal to C. ஓகே, அப்ப இதுல ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கு? ஆல்பா நாட் ஈக்குவல் டு பீட்டா, நாட் ஈக்குவல் டு காமா, நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. எந்த ஆங்கிளும் 90 கிடையாது, ஆனா எந்த ஆங்கிளும் ஈக்குவல் கிடையாது. ஓகே, தென் கியூபிக் யூனிட் செல்ல அந்த யூனிட் செல்களுக்கு வரக்கூடிய டைப்ஸ் எல்லாம் வருது, பிரிமிட்டிவ், நான் பிரிமிட்டிவ், அதுக்குள்ள அந்த டைப்ஸ்ல வருது. ஃபர்ஸ்ட் கியூபிக் யூனிட் செல், அதுல எப்படி வருது? பிரிமிட்டிவ் கியூபிக் ஆர் சிம்பிள் கியூபிக், தான் பிரிமிட்டிவ் கியூபிக். அப்படின்னா சிம்பிள் கியூபிக் சொல்லக்கூடியது. இல்ல கியூபுக்கு 8 வெர்டிசஸ் இல்லையா, இந்த கான்ஸ்டன்ட் பார்ட்டிகிள்ஸ். அடுத்து பாடி சென்டர்ட் கியூப், இந்த கியூபுக்கு நடுவுல இன்னொரு லேட்டிஸ் பாயிண்ட் வருது, இதுக்கு உள்ளாடி நடுவுல. தென் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக், இதுல எப்படி இருக்கு? எல்லா ஃபேஸ்க்கு சென்டர்லயும் இருக்கு. இந்த ஃபேஸ்க்கு சென்டர்ல ஒண்ணு, இந்த மேல இருக்க ஃபேஸ்க்கு சென்டர்ல ஒண்ணு, கீழே இருக்க ஃபேஸ்க்கு சென்டர்ல ஒண்ணு, இந்த சைடுல ஃபேஸ்க்கு சென்டர்ல ஒண்ணு, பேக்ல ஒண்ணு, ஃப்ரண்ட்ல ஒண்ணு, இந்த மாதிரி. தென் டெட்ராகோனல், அதுல எப்படி இருக்கு? பிரிமிட்டிவ் டெட்ராகோனல், பிரிமிட்டிவ் டெட்ராகோனல், இதுதான் பிரிமிட்டிவ் டெட்ராகோனல். ஓகே, அடுத்து பாடி சென்டர்ட், பாடி சென்டர்ட், இதுதான் பாடி சென்டர்ட். ஓகே, அதாவது டெட்ராகோனல்ல பாடி சென்டர், பாடி சென்டர் தான் இதுக்கு நடுவுல ஒண்ணு, இந்த யூனிட்ஸ்க்கு உள்ளாடி நடுவுல ஒண்ணு, லேசா ஒரு ஷேடோ மாதிரி உள்ள தெரியுது. தென் ஹெக்ஸாகோனல், இதுக்கு ஹெக்ஸாகோனல் ஆக்சுவல் ஷேப் போட்டுருக்காங்க. ஓகே, அடுத்து ஆர்த்தோராம்பிக், ஆர்த்தோராம்பிக், அதுல பிரிமிட்டிவ் இருக்கு. பிரிமிட்டிவ்னா வெர்டிஸ்ல மட்டும் இருக்கும் இல்ல, இது பாடி சென்டர். ஓகே, அப்ப இதே மாதிரி இருக்கு, பாடி சென்டர்லயும் கூட ஒண்ணு இருக்கு. ஃபேஸ் சென்டர் இல்ல, ஃபேஸ்க்கு சென்டர்லயும் வருது ஒண்ணு. அடுத்து பேசிக் ஃபேஸ் சென்டர்ட், அப்படின்னா கீழையும் மேலையும் மட்டும் இருக்கும் இல்ல, மீதி 4 சைடுக்குள்ள 4 ஃபேஸஸ்லயும் கிடையாது. தென் மோனோ கிளினிக், அதுலயும் பிரிமிட்டிவ் வெர்டிஸ்ல மட்டும் இருக்கு. தென் பேசிஸ் ஃபேஸ் சென்டர்ட் இல்ல, பேசிஸ் ஃபேஸ் சென்டர்ட், கீழத்த ஃபேஸ் மேலத்த ஃபேஸ்க்கு சென்டர்ல மட்டும் இருக்கு, மீதி இடத்துல கிடையாது. தென் ட்ரைகோனல், இதுதான் ட்ரைகோனல் ஷேப். ஓகே, இது ட்ரை கிளினிக். ஓகே, ஞாபகம் வச்சிருங்க. தென் அடுத்து முக்கியமான கொஸ்டின்ஸ் இனி வருது, calculation of number of atoms in a cubic unit cell. எல்லாம் சேர்த்து கேட்கலாம், சில வேளை 3 மார்க் கொஸ்டின் கேட்டாச்சுன்னா சேர்த்து கேட்கலாம், இல்லைன்னா 2 மார்க் கொஸ்டின் தனித்தனியா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், primitive or simple cubic unit cell, primitive unit cell or simple cubic unit cell, sorry, primitive cubic unit cell or simple cubic unit cell. ஓகே, அப்ப இதுல கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? calculate the number of atoms per simple cubic unit cell or primitive cubic unit cell அப்படின்னு கேட்கலாம். அப்ப இந்த படம் வந்துட்டு இந்த மூணுல ஏதாவது ஒரு படம் வரைச்சா கூட போகும், அட்லீஸ்ட் ஒரு படம் வேணும், ஒரு படமாவது வரைக்கும். புரியுதா? பெட்டர் நீங்க இந்த ஷேப் இந்த படம் வரைச்சு பிராக்டிஸ் பண்ணா நல்லது, இல்ல இது வரைச்சாலும் கூட போகும், ஆஸ் யூ லைக். ஒண்ணு ஏதாவது ஒரு படத்தை சூஸ் பண்ணிக்கிடுங்க. அப்ப இது ஞாபகம் இருக்கணும், இந்த கேஸ் ஆஃப் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல், the constituent particles அது atoms, ions or molecules are located at the vertices, cones, 8 cones, 1 2 3 4, மேல அதே மாதிரி 4, அப்போ 8 vertices இருக்கு இல்ல. you see, in this case all the spheres at the cones touch each other. இதுவும் டச் ஆயிருக்கு, இடையில கேப் கிடையாது. இதுவும் இங்க மேல உள்ள டச் ஆகுது, கேப் கிடையாது. இதே மாதிரி எல்லாமே எல்லா வெர்டிசஸும் மாறி மாறி டச் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இந்த வெர்டிஸ்ல இருக்கக்கூடியதும் இந்த வெர்டிஸ்ல இருக்கிறது பாரு, ரெண்டு டச் ஆகுது, இடையில ஹோல் இருக்கு, கேப் இருக்கு. புரியுதா? இந்த ஆட்டம், இந்த லேட்டிஸ் பாயிண்ட் ஆர் we can say ஆட்டம்னு வச்சுடுவோமே, ஆட்டம், இந்த ஆட்டமும் இங்க மேல உள்ள ஆட்டம் டச் ஆகுது, அதுக்கு பின்னாடி வர்றது பாரு, அதுவும் இதுவும் டச் ஆகுதுன்னு கேட்டா டச் ஆகல. அப்ப உள்ள பெரிய ஹோல் கிடக்கு, புரியுதா? இல்ல உள்ள நடுவுல பெரிய ஹோல் இருக்கு, ஞாபகம் வச்சிருங்க. ஓகே, in the simple cubic unit cell, the corner is occupied by an identical atom or ions or molecule, that is constituent particles, and they touch along the edges, along the edge. புரியுதா? அப்ப அந்த கார்னர் ஆட்டம் டச் பண்ணது, அது எந்த இடத்துல டச் ஆகுது? along the edgeல டச் ஆயிருக்கு.
இத பாருங்க, இதுதான் எட்ஜ், இது ஒரு எட்ஜ். இந்த இறாங் தான் எட்ஜ், இந்த எட்ஜ்ல டச் ஆயிருக்கு, இந்த இடத்துல டச் ஆயிருக்கு ரெண்டு. ஓகே, they touch along the edge of the cube. Do not touch diagonally. Diagonally touch ஆகாது. The coordination number of each atom is 6. Coordination number 6. அது எப்படி வருது அதுடுவோமா? உங்களுக்கு புரியக்காக இந்த மாதிரி வருது போட்டுருங்க, பாத்துக்கங்க. என்ன இதுல எத்தனை 8 கியூப்ஸ் இதுல என்னமா வரைச்சிருக்காங்க, 8 கியூப்ஸ்ல இருக்கு பாத்துக்கங்க. இந்த கிரீன் கலர் இருக்கு பாத்தீங்களா, yellowish கிரீன் கலர், இது வந்துட்டு ஒரு கியூப். அதுக்கு பின்னாடி இருக்குல்ல கொஞ்சம் ப்ளூயிஷ் மாதிரி இருக்குல்ல, அது இன்னொரு கியூப். இந்த பக்கம் இந்த ரோஸ் மாதிரி வருதுல்ல, அது இன்னொரு கியூப், தேர்ட் கியூப். இந்த ப்ளூ இருக்கக்கூடியது ஃபோர்த் கியூப். இதே மாதிரி அதுக்கு மேல அடுத்து 4 வருது. இதே மாதிரி சைடுல இங்க எல்லாம் போயிட்டு இருக்கு, மேல எல்லாம் போயிட்டு இருக்கு, எல்லா டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு வச்சிருக்கேன். என்ன அப்ப கிறிஸ்டல் அப்படி எல்லா டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கணும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன செய்யும், இப்ப கோஆர்டினேஷன் நம்பர் 6 சொல்லி இருக்கு, அது எப்படி வருது? இந்த இதுல ஒன்று இருக்கு பாத்தியா, இந்த நடுவுல உள்ள ஒரு ஏட்டத்தை பாத்துக்கிடுவோமே, இந்த ஏட்டம். ஓகே, பாத்தீங்களா? அப்ப இதுக்கு இப்ப என்ன சிம்பிள் கியூபிக் நீளமோ லென்த் ஈக்குவல் டு பிரெத் ஈக்குவல் டு ஹைட். எல்லா சைடு லென்த்களும் ஈக்குவல் தான். இது லென்த் வச்சுக்கிடுவோமே, இது பிரெத்னு வச்சுக்கிடுவோம், இது ஹைட்னு வச்சுக்கிடுவோம், எல்லா சைடும் ஈக்குவல் தான். அப்ப இதுல இருந்து இங்க உள்ள தூரமும் இங்க உள்ள தூரமும் ஈக்குவல் தான். அதே மாதிரி இதுல இருந்து இங்க உள்ள தூரமும் இதுல இருந்து கீழே இங்க உள்ள வர தூரமும் ஈக்குவல் தான். அதே மாதிரி இதுல இருந்து இந்த சைடும் இதுல இருந்து இந்த சைடு வர தூரமும் ஈக்குவல் தான். இந்த சைடுல ஸ்பியர் போடல, இங்க ஸ்பியர் இருக்குன்னு நினைச்சுக்கிடுங்க. ஓகே, அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் எப்படியாக 6 வருது பாருங்க. இதை சுத்தி எத்தனை வருது, எத்தனை ஸ்பேஸ் வருது பாருங்க, இங்க 1, இங்க 1, 2, இங்க 1, 3, இங்க 1. அதே மாதிரி இந்த சைடு 1 வரும், 5, இந்த சைடு 1 வரும். இவ்வளவுதான் இதோட டச் ஆகி வரும், இதுக்கு பக்கத்துல வரும். வேற இதுக்கு மேல வரக்கு சான்ஸ் கிடையாது. அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை வரும்? 6 வரும். இது சிம்பிள் கியூபிக் தான் போட்டுருக்கலாம். சிம்பிள் கியூபிக் எல்லா வெர்டிஸ்லயும் ஆட்டம்ஸ் வரும். நான் இல்ல வெர்டிஸ் இங்க போட்டு காட்டல, ஏன்னா நிறைய போடாம காம்ப்ளிகேஷனா தோணும். அதனால மீதி உள்ளதுல காட்டல, இந்த பார்ட்டை மட்டும் காட்டி. சரி, இன்னி ஒரு விஷயம் கூட ஞாபகம் வச்சிருங்க. இந்த கேஸ் சிம்பிள் கியூபிக் யூனிட்ஸல். அப்ப இந்த ஆல் தி வெர்டிசஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டிட்யூட் பார்ட்டிகல்ஸ் இல்லையா? இந்த ஒரு வெர்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கேன். அப்ப இந்த வெர்டிஸ்ல எத்தனை கியூப் டச் ஆயிருக்குன்னு பாரு. இது இந்த டச் ஆயிருக்கு, இந்த பேக்ல இருக்கு டச் ஆயிருக்கு, இந்த பேக்ல இருக்கு டச் ஆயிருக்கு, இந்த ஃப்ரண்ட்ல இருக்கு டச் ஆயிருக்கு. 4 கியூப் டச் ஆயிருக்கு. இதே மாதிரி இதுக்கு நேர மேல 4 நம்பர் பாத்தியாளா, இங்க வரக்கூடியது 4 கியூப் இதே இருக்கும், இங்க கீழே இருக்கு அதே மாதிரி அந்த 4ம் டச் ஆகும். அப்போ இந்த வெர்டிஸ்ல 8 கான்ஸ்டிட்யூண்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கா? நோ, கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அந்த கார்னர்ல இருக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அது ஒன்னும் 8 கியூப்ஸுக்கும் காமனா. அப்ப இது ரெண்டு ஒரு கியூபுக்கு எவ்வளவு வரும்? 8ஆ வச்சு ஒரு பங்கு வரும். அதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, each atom in the corner of the cubic unit cell is shared by 8 neighboring unit cell, and therefore atoms per unit cell is equal to NC by 8. NC is number of corner atoms or number of atoms at the corners. 8 corners இருக்கு, எல்லா கார்னர்லயும் atoms உண்டு. அப்ப NC குள்ள வேற என்ன வரும்? 8 வரணும். என்ன நம்ம ஜெனரலா ஃபார்முலா போட்டா NC by 8. ஓகே, so number of atoms in a unit cell equal to என்ன வரணும்? NC by 8. எத்தனை கார்னர்ஸ் இருக்கு? 8 கார்னர்ஸ் இருக்கு. so 8 by 8 equal to 1. the next one, அப்ப இது ஒரு क्वेश्चन, முக்கியமான क्वेश्चन கேட்கலாம். புக் பேக்கர் கொடுக்கல, அதனால கேட்க மாட்டேன்னு நினைக்க வேண்டாம். one of the very important question, keep in mind. okay, calculate number of atoms per simple cubic unit cell. the next question, calculate number of atoms per in a body centered cubic unit cell, BCC, body centered cubic unit cell. இது படம் பாருங்க, இந்த 3ல ஏதாவது ஒரு படம் வரைச்சா கூட போதும். 3 படம் வேண்டாம், 1 போதும். உனக்கு எது வசதின்னு தோணுதோ அதை வரைச்சிரு. ஓகே, ஆனா இந்த படம் வந்துட்டு நமக்கு இனியும் தேவைப்படும். அதனால இதை நீங்க படிச்சாச்சுன்னா ரொம்ப நல்லது. பிறகு தேவைப்படும் இந்த படம். ஓகே, சரி, இந்த படம் ஏன்னா உனக்கு வரைக்க ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஒரு கியூபை முதல்ல வரைக்கணும். 8 வெர்டிஸ்லயும் என்ன போட்டிருக்கான்? 8 வெர்டிஸ்லயும் ஒரு ஆட்டம் போட்டிருக்கான். அடுத்து வச்சிருக்காங்க இந்த கியூபுக்கு உள்ளாடி நடுவுல ஒரு ஆட்டத்தை போட்டிருக்கான். இந்த ரோஸ் கலர்ல இருக்குல்ல, இது உள்ளாடி. ஓகே, பேசஸ்ல வரல, உள்ளாடி பாடி சென்டர். ஓகே, இல்ல இந்த மாதிரி படத்தை போடலாம். நீங்க கலர் எல்லாம் மாத்தி மாத்தி எல்லாம் வரைக்க முடியாது, பென்சில் கொண்டு தான் வரைக்கணும். பென்சில் கொண்டுனா ஒரே கலர் தான் உண்டு, என்ன பிளாக் கலர் மட்டும் தான் உண்டு, வேற கலர் யூஸ் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே, படத்தை கொஞ்சம் வீட்டுல வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிவிடும். அப்ப இதுல பாருங்க, இது ஆட்டம் அந்த வெர்டிஸ் இல்லையா, இது அடுத்த ஒரு ஆட்டம் வெர்டிஸ்ல இருக்கக்கூடியது இல்லையா. இந்த ரெண்டு டச் ஆயிருக்கிற பாரு, இடையில கொஞ்சம் கேப் இருக்கு பாத்தியா, இடையில கேப் இருக்கு, இடையில கேப் இருக்கு. ஓகே, அப்போ கார்னர்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் டச் ஆகாது, புரியுதா. ஆனா டயோகனல் டச் ஆகும். டயோகனலா இதுவும் இங்க மேல உள்ள டயோகனல் அதை சேர்த்து பாரு. அப்ப இதுல ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு ரோஸ் கலர்ல ஒண்ணு இருக்கு இல்லையா, ரோஸ் கலர் இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஒரு ஸ்பியர் இல்ல, இங்க ஒண்ணு இருக்கு. என்ன புரியுதா. அப்போ இதுல இருந்து இந்த ஆட்டத்துக்குள்ள ரேடியஸ் எவ்வளவு, ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிடுவோமே, ஸ்மால் ஆர். இந்த ரோஸ் கலர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரெண்டு ரேடியஸ் வருது, ஏன்னா இங்கேயும் டச் இங்கேயும் டச் ஆகுது, ரெண்டுலயும் டச் ஆகுது. அப்ப இந்த டயகோனல் லென்த் எவ்வளவு வரும், இது ஒரு ரேடியஸ் ஆர்னு சொல்லுவோம், இது எவ்வளவு இருக்கும் 2r, டயகோனல் டச் ஆகுது அப்படின்னா ரெண்டு ரேடியஸ் வருது, இது இன்னொரு ரேடியஸ். அப்ப 4 ரேடியஸ் சேர்ந்ததுதான் இந்த டயகோனல் டிஸ்டன்ஸ். இந்த டயகோனல் டிஸ்டன்ஸ் அப்ப எப்படி இருக்கும், இதுக்கும் இந்த பேக்ல வரக்கூடிய டயகோனல் அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் 4 ரேடியஸ். நமக்கு இனி வேற இடத்துக்கு தேவைப்படும், பார்த்து வச்சுக்க. அப்ப இது டச் ஆகக்கூடியது இந்த வெர்டிஸ்ல இருக்கக்கூடியதும் நடுவில் இருக்கிறதும், வெர்டிஸ்ல உள்ள ஆட்டம்ஸ் டச் ஆகல. In body-centered cubic unit cell, each corner is surrounded by an identical particles, and in addition to that, one atom occupies the body center. அதுக்கு நடுவுல இருக்கு உள்ளாடி. Okay, those atoms which occupy the corners do not touch each other. Okay, however, they all touch one that occupies the body center. Hence, each atom is surrounded by 8 நியரஸ்ட் நைபர்ஸ். அப்ப 8 நியரஸ்ட் நைபரோட டச் ஆயிருக்கு பாருங்க. இந்த ஒரு ஸ்பியரும் இந்த 8 வெர்டிஸ்ல வர ஆட்டத்தோடையும் டச் ஆயிருக்கு. சோ இதுல கோஆர்டினேட் நம்பர் இஸ் 8:8. புரியுதா. சென்டர்ல வரதுக்கு இங்க 8 வரும், வெர்டிஸ்ல வரதுக்கு 8 வரும். இந்த வெர்டிஸ்ல வரதுக்கு எப்படி 8 வருது, அதுல ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. சென்டர்ல வரதுக்கு 8 வெர்டிஸ்ல உள்ளதும் டச் ஆகுது, அப்படிதானே. அப்ப வெர்டிஸ்ல எப்படி 8 டச் ஆகும், அப்படிதானே. அது பாத்துக்கிடுங்க. இது பாத்துக்கிடுங்க. பாடி சென்டர்ட் கியூபிக் எப்படி இருக்கும், இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இந்த கியூபுக்கு உள்ளாடி ஒண்ணு இருக்கும், ஒரு ஐட்டம் இருக்கும். இந்த ரோஸ் கலர் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளாடி ஒண்ணு இருக்கும். அப்ப இங்க முன்ன ஒண்ணு பேக்ல ஒண்ணு. அதே மாதிரி இந்த எல்லோயிஸ் கிரீன் கலர் இருக்குல்ல, இது இந்த கியூப் அதுக்கு நடுவுல ஒண்ணு, பேக்ல ஒண்ணு. அப்ப இதுல இருக்கு ஆட்டத்துக்கு பாரு, இங்க இதுக்கு நடுவுல வரக்கூடியதும் இந்த முன்ன உள்ளதுக்கு நடுவுல உள்ளதும், இதுல இங்க நடுவுல வாரதும், இதுல இருக்கு பேக்கு நடுவுல வாரதும், 4 இடத்துக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. புரியுதா. 4 ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. 4 இதோட டச் ஆயிட்டு இருக்கும். கரெக்டா சொன்னா டச் ஆயிட்டு இருக்கும். இது வெர்டிஸ், இது டச் ஆகாது. இது கேப், இது தூரம் கூடுதல். நம்ம பார்க்கும்போது கிட்ட போல தோணும், இது ஆக்சுவலா தூரம் கூடுதல். இதோட பக்கத்துல இருக்குதான் இந்த பாடி சென்டர்ல வருது. அப்ப இங்க கீழே 4 பாடி சென்டர் வந்து பாத்தீங்க, அதே மாதிரி மேலையும் 4 கியூப் இருக்குல்ல, அதுலயும் 4 பாடி சென்டர் வரும். அந்த பாடி சென்டர்ல வர்றது இதோட டச் ஆயிட்டு இருக்கும். புரியுதுல. அப்ப என்ன செய்யும், கோஆர்டினேட் நம்பர் அந்த கார்னர்ல வர்றதுக்கும் 8 வருது, பாடி சென்டர்ல வர்றதுக்கும் 8 வருது. சரி பாத்துக்கங்க. Those atoms which occupy the corners do not touch each other. However, they all touch one that occupies the body center. Hence, each atom is surrounded by 8 nearest neighbors, and coordinate number is 8. Coordinate number 8 na rendu type atomukku 8 தான் ஞாபகம் வச்சிருக்கேன். கார்னர்ல வரதுக்கு 8 தான், பாடி சென்டர்ல வரதுக்கு 8. An atom present at the body center belongs to only to particular unit cell. பாடி சென்டர்ல வரது பாருங்க, ரோஸ் கலர்ல இருக்காது, அடுத்து இந்த பக்கம் வர கியூப்ல டச் ஆகுது, உள்ளாடி தான் டச் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த எந்த சர்ஃபேஸ்லயும் அது டச் ஆகல, எந்த ஃபேஸ்லயும் டச் ஆகல, நடுவுல எங்க இருக்கு. அப்ப அது கம்ப்ளீட் இந்த யூனிட் செல் உள்ளதா. ஆனா வெர்டிஸ்ல வருது, each vertex is shared by 8 unit cell. பாத்துருங்க. An atom present at the body center belongs to only to a particular unit cell that is unshared by number of atoms in a body centered cubic unit cell, BCC unit cell, equal to NC by 8 plus NB by 1. அப்ப எல்லா டைப் யூனிட் செல்லுக்கு இந்த NC by 8 வரும் பாத்துருங்க. ஏன்னா கார்னர்ல ஆட்டம் உண்டு இல்லையா, அதுல NC by 8 இருக்கு. இது பாடி சென்டர், பாடி சென்டர்ல வேற ஒண்ணு கூட ஷேர் ஆகாது, அதனால 1 போட்டுருக்கோம். ஒரே ஒரு யூனிட் செல் மட்டும் உண்டு.
So NC is equal to 8. So 8 by 8 equal to 1 by 1. Body center ஒன்னே ஒன்று தான் ஆகும். ஒரு யூனிட் செல்லுக்கு ஒரு பாடி சென்டர் தான் இருக்கு. என்ன அதனால அதுக்கு வேல்யூ 1 தான். அப்ப 1 by 1 equal to 1 plus 1 equal to 2. Okay. So number of atoms per unit cell in BCC unit number of atoms per BCC unit cell equal to 2. இதுல காணாமே தெரியும். ஒன்பது क्वेश्चन கேட்கலாம். கணக்குகளுக்கு தேவைப்படும். கணக்குனா இப்படி எழுதி கூட்டி கொண்டே இருக்க முடியாது. அதனால இந்த நம்பர் காணாமே தெரியும். சிம்பிள் கியூபிக்னா 1, பாடி சென்டர் கியூபிக் 2. ஓகே, ஃபேஸ் சென்டர் கியூபிக்னா எவ்வளவு வரும்? 4 வரும். அப்படிதானே? இத நம்ம பாத்துங்க. Then calculate the number of atoms per face centered cubic units. இதுவும் one of the book back question. புரியுதா? book back question. Question number 11. Calculate the number of atoms in a face-centered cubic units. அதுங்க. அப்ப இதுலயும் படம், இந்த படம் இல்லைன்னா இந்த படம், ரெண்டுல மூணுல ஏதாவது ஒரு படம் வரைக்கலாம். புரியுதா? அப்ப இந்த படம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இது கொஞ்சம் கூட டஃபா இருக்கு. ஆனா இது வரைச்சாச்சுன்னா பிறகு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால இது வரைக்கும் பிராக்டிஸ் தான் சேஃப், நல்லது. இல்ல அது வரைக்கும் சொன்னா இது வர இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு படம் வரைங்க. இந்த படம் வரைக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். எப்படின்னா சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் மாதிரி 8 வெர்டிசலையும் ஒரு ஆட்டம் போட்டுருவோம். புரியுதா? அடுத்து ஃபேஸ் பாரு, இது ஒரு ஃபேஸ். இந்த ஃபேஸுக்கு சென்டர்ல 1, மேல உள்ள ஃபேஸுக்கு சென்டர்ல 1, இந்த சைடு ஃபேஸுக்கு சென்டர்ல 1, ஃப்ரண்ட் ஃபேஸுக்கு சென்டர்ல 1 இருக்கு. பேக் ஃபேஸ், பேக் ஃபேஸுக்கு சென்டர்ல 1 போடணும் இல்லையா? பேக் ஃபேஸ், பேக் ஃபேஸுக்கு சென்டர்ல இதா இருக்கு. இது இந்த சைடு பேக் ஃபேஸுக்கு சென்டர்லயும் 1 வரணும் இல்ல? காணலையா? கரெக்டா? இந்த படத்துல பேக்ல உள்ளத கரெக்டாவே போடல, பைக்ல உள்ளத போடல, அதனால நமக்கு தெரியல. ஓகே, ஃப்ரண்ட் ஃபேஸ்க்கு சென்டர்ல இதா இருக்கு. அப்படிதானே? அப்ப எல்லா சென்டரும் இருக்கு, அந்த பேக்ல உள்ளது மட்டும் இங்க காட்டல படத்துல அவங்க. என்ன இல்லன்னா இந்த படம் வரைக்கும். இந்த படம்னா இந்த சைடு நமக்கு தெரியும், இந்த சைடு தெரியும், மேல் சைடு தெரியும், கீழே உள்ளது தெரியாது, பேக்ல உள்ளது தெரியாது. ஓகே, பேக்ல உள்ள பேக்ல இந்த சைடுல உள்ளது கொஞ்சம் அரைக்குறையா தெரியுது இல்லையா? பாத்துடுங்க, இது கொஞ்சம் தெரியுது, கம்ப்ளீட்டா தெரியாது. என்ன அது தெரியக்கூடியதுல நம்ம போட்டு காட்டு. அப்போ இந்த படத்துக்கு வரைச்சாலும் போது பாத்துடுங்க. இதுல பாத்துடுங்க, வெர்டிசஸ் உள்ள ஆட்டம் ஒண்ணு டச் ஆகல. பாத்துடுங்க, வெர்டிசஸ் உள்ள ஆட்டம் டச் ஆகல. இந்த ஆட்டம்ஸ் எங்க இருக்கு? வெர்டிஸ்ல இருக்கு, ஃபேஸ் சென்டர்ல இருக்கு. வெர்டிஸ்ல உள்ளது ஒண்ணு டச் ஆகல. இந்த ஃபேஸ் சென்டர்ல இருக்கு பாரு, இந்த வெர்டிஸும் இந்த ஃபேஸ் சென்டர்ல உள்ளது இது டச் ஆகுது. இடத்துல இது இங்க டச் ஆகுது, கேப் கிடையாது. அதே மாதிரி இது இந்த பக்கம் டச் ஆகுது. சோ the atoms இது or the constituent particles touch along the diagonals on the face diagonal. புரியுதா? In a face-centered cubic unit cell, identical atoms lie at each cornice as well as in the center of the face. Those atoms in the cornice touch each other. Cornice. Those atoms in the cornice touch those in the faces, but not the other. அப்ப இந்த கார்னிஸ்ல உள்ளது ரெண்டு ஈச் அதர் டச் ஈச் அதர் இல்ல, ஃபேஸ்ல உள்ளது கூட டச் ஆகுது. The atoms in the face center is being shared by 2 unit cells. Each atom in the face center makes 1/2 contribution to the unit cell. அது எப்படி 1/2 contribution வருது? அது பாத்துருவோமா? பாத்துங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக உனக்கு போடுறது பாருங்க. இது ஒரு யூனிட் செல். இதா இருக்குல்ல, அந்த கிரீன் yellowish green, இந்த கலர் பாத்துக்கிடுங்க. இதுல இது ஒரு ஃபேஸ் சென்டர்ல இருக்கணும். கொஞ்சம் கூட பேக்ல வரணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். படம் வரைக்கிற கொஞ்சம் பிரச்சனை, அதான் முன்ன வரது மாதிரி போட்டு பாத்துக்கிட்டு. இது ஒரு ஸ்பியர். இது எங்க இருக்கு? இந்த மேல வரக்கூடிய ஃபேஸ்க்கு சென்டர்ல இருக்கு. அப்ப பாரு, அதுக்கு பாதி இங்க உள்ளாடி, இந்த யூனிட் செல்லுக்கு உள்ளாடி வருது.
பாதி எங்க இருக்கும்? அந்த யூனிட் செல்லுக்கு மேல இருக்கு. இதுக்கு மேல வரக்கூடிய யூனிட் செல்ல போகும். என்ன புரியுதுல்ல? பாதி இங்க கீழே வருது, பாதி இங்க மேலத்த யூனிட் செல். அப்ப இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்கு. பேசர்ல வர்றப்போ ரெண்டுக்கும் காமனா இருக்கும். அப்போ பாதி தான் ஒரு யூனிட் செல்லுக்கு வரும். ஓகே, அதான் இங்க கொடுத்திருக்கான். The atoms in the base center is belongs being shared by two unit cells. Each atom in the phase center makes 1/2 contribution to the unit cell. Okay, the number of atoms in a phase centered cubic unit cell, FCC unit cell, is equal to என்ன வரும்? எல்லாத்துக்குமே இந்த NC/8 வரும்னு சொன்னேன் ஏற்கனவே. ஏன்னா வெர்டிஸ்ல ஆட்டம்ஸ் பிளஸ் என்ன வரும்? NF/2. NF என்ன? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் தி ஃபேஸ் சென்டர். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் தி ஃபேஸ் சென்டர் NF/2 அதுக்கு அது ஈக்குவல் டு NC/8. அப்ப என்ன வரும்? NC குள்ள வேற என்ன வரணும்? 8 கார்னேஜ் இருக்கு. அப்ப 8 போட்டுறோம். 8/8 ஈக்குவல் டு 6/2. புரியுதா? சாரி, 8/8 பிளஸ் 6/2. இது 6 எப்படி? 6 ஸ்பேசஸ் இருக்கு. ஒரு கியூப்க்குன்னா 6 ஃபேஸ் வரும். அந்த 6 ஃபேசஸ் போட்டுருக்கோம். 6 பக்கம் இல்லையா? சரி பாருங்க. அப்ப 6/2 ஈக்குவல் டு 3. இது 1. அப்ப மொத்தம் 4. ஓகே, இவ்வளவு அதுக்கு ஆன்சர். அந்த क्वेश्चन ஆன்சர். இப்ப பாருங்க. Drawing the crystal lattice on paper is not as easy task. Not an easy task. இது வந்துட்டு ஈஸி டாஸ்க் கிடையாது. ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ் படத்துல நம்ம பேப்பர்ல வரையணும்னா, ஏன்னா 3 டைமென்ஷன்ல இருக்கு. புரியுதா? அப்போ the constituents in a unit cell touch each other and forms a 3-dimensional network. Okay, this can be simplified by drawing crystal structure with the help of small circles or space corresponding constituent particles and connecting neighboring particles using straight line as shown in the figure. Figure எனக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த படங்களா சிம்பிள் கியூபிக் இதெல்லாம் பார்த்தோம்ல அந்த மாதிரி. ஓகே, then calculations involving unit cell dimensions. ஓகே, அப்ப யூனிட் செல்லுக்குள்ள டைமென்ஷன்ஸ் என்ன? அதுக்கு எட்ஜ்ல இருந்து இல்லையா? எட்ஜ்ல இருந்து கண்டுபிடிக்கிறது என்ன? அப்ப இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எட்ஜ்ல இருந்து சொல்லும்போது லென்த், பிரெத், ஹைட் இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, இது காமனா எக்ஸ்ரே ரைஃப்ராக்ஷன் ஸ்டடி யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கலாம். இந்த மெத்தடை இன்ட்ரோடியூஸ் பண்ணி யாரு? பிராக். ஓகே, அதனால அந்த ஈக்குவேஷன், அவர் ஒரு ஈக்குவேஷனை ட்ரை பண்ணாரு. அதுக்கு பேர் சொல்லுவோம் பிராக் ஈக்குவேஷன். இதோட 2 மார்க் क्वेश्चन கேட்கலாம். ரைட், பிராக் ஈக்குவேஷன். பிராக் ஈக்குவேஷன் வரும் 2D sin theta equal to n lambda. 2D sin theta equal to n lambda. இது மட்டும் எழுதுனா மார்க் கிடைக்காது. மார்க் வேணா எடுத்துனா ஒவ்வொரு டேர்ம்ஸ் என்னன்னு கூட எழுதணும். என்ன? D is interplanar distance between two plane. Interplanar distance. Okay, theta is angular reflection. Theta is angular reflection. N is order of reflection. Lambda is wavelength of X-rays. Okay, பாத்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் கூட வேணும். இங்க வருது lambda is wavelength of X-rays used. இல்ல theta is angle of diffraction. மீதி டேர்ம்ஸ் கொடுக்கல. அப்படிதானே? சரி, புக்ல இருக்கிறது இங்க படிக்க by knowing the values of. சரி, அப்போ மீதி டேர்ம்ஸ் கொடுக்கல. ஆனா நீங்க ஞாபகம் வச்சிடுங்க. புக்ல எந்த ரெண்டு இருக்குன்னா நீங்க அந்த ரெண்டு எழுதுனா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஆனா மீதி டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சிடுங்க. D interplanar distance. Interplanar distance. Okay, N is order of reflection. Order of reflection. Okay, then பாருங்க, X-ray diffraction analysis is the most powerful tool for the determination of crystal structure. The interplanar distance D, இங்க வந்திருக்கு interplanar distance. என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க? Between two successive planes of atoms can be calculated using the following equation from the X-ray diffraction data. என்ன வருது? 2D sin theta equal to n lambda. The above equation is known as Bragg's equation, where lambda is wavelength of X-ray used for diffraction, theta is angle of diffraction. Then by knowing the value of lambda and n, we can calculate the value of D, interplanar distance. D is equal to L lambda by 2 sin theta. Okay, using these values, the edge of unit cell can be calculated. The D value தெரிஞ்சாச்சுன்னா edge நமக்கு கண்டுபிடிக்கலாம். Interplanar distance தெரிஞ்சா edge கண்டுபிடிக்கலாம். ஓகே, edge னு சொல்லும்போது cubic unit cellனா எல்லா edge ஈக்குவல். ஓகே,
then calculation of density. Okay, density எப்படி நமக்கு calculate பண்ணலாம்? இதை என்ன சொல்லுவாங்கன்னா theoretical density. Theoretical density. நம்ம calculate பண்ணி எடுக்கிறனால என்ன சொல்லுவோம்? Theoretical density. எந்த மெட்டலுக்கும் எந்த crystalline solidக்கும் நம்ம என்ன செய்யலாம்? இப்படி calculate பண்ணி எடுக்கலாம் density. Okay, using the edge length of a unit cell. Edge length என்ன செய்யலாம்? Bragg's equation யூஸ் பண்ணி நமக்கு d கண்டுபிடிப்போம். d ல இருந்து a என்ன செய்யலாம்? edge length a கண்டுபிடிக்கலாம். Okay, we can calculate the density rho of the crystal by considering cubic unit cells as follows. புரியுதா? எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்துடுங்க. அப்ப டென்சிட்டிக்குள்ள ஃபார்முலா நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்ச அதே ஃபார்முலா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இங்க என்ன எடுக்கும்? மாஸ் ஆஃப் யூனிட் செல். அப்ப யூனிட் செல்லுக்குள்ள மாஸ் மட்டும் எடுக்கும். டிவைடட் பை என்ன வரும்? வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்னா a கியூப். சைடு வந்துட்டு அதுக்கு a. அப்ப வால்யூம்னா என்ன வரும்? a கியூப் வரும். இல்லையா? பார்த்துடுங்க. மாஸ் ஆஃப் த யூனிட் செல் ஈக்குவல் டு, அப்ப அந்த யூனிட் செல்லுக்கு மேல யூனிட் செல் மாஸ் வருதுல, அந்த மாஸ் எப்படி கிடைக்கும்? அப்ப என்ன வரும்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல். ஒரு யூனிட் செல்ல எத்தனை ஆட்டம் இருக்கு இன்டு மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். புரியுது? ஒரு ஆட்டத்துக்குள்ள மாஸ் மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் செல் உள்ள மாஸ் கிடைக்கும். இல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிலாங் டு தட் யூனிட் செல். அதான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் யூனிட் இல்லையா? இன்டு மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். ஒரு ஆட்டத்துக்குள்ள எவ்வளவு மாஸ் இல்ல? அப்ப இந்த மாஸ் ஆஃப் ஆட்டம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மோலார் மாஸ் டிவைட் பை அவகேட்ரோ நம்பர். 11லே படிச்சிருக்காங்க. இல்ல மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைட் பை அவகேட்ரோ நம்பர். மோலார் மாஸ்னா கிராம் அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் கூட கிராம் போடணும். புரியுது? அது மாலிகுலா இருக்கணும்னா மோலார் மாஸ் தான் வேணும். ஒரு ஆட்டமா இருந்தாச்சுன்னா அட்டாமிக் மாஸ் போட்டா போதும். அட்டாமிக் மாஸ் எவ்வளவு வரும் அந்த வேல்யூ. ஓகே, பாத்துங்க. அப்ப மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். இந்த ரெண்டையும் சேர்த்து அப்ப பாத்துக்க, இந்த மோலார் இது நம்ம இங்க போட்டாச்சுன்னா என்ன வரும்? இதுல மாஸ் ஒன் ஆட்டத்துக்கு இதை போட்டாச்சுன்னா என்ன கிடைக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதை n எடுத்துக்கிடுவோமே. n இன்டு மோலார் மாஸ் டிவைட் பை அவகேட்ரோ நம்பர். மோலார் மாஸ் m எடுப்போம், அவகேட்ரோ நம்பர் n எடுக்கலாம். அந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா? பாத்துக்க, m is equal to மாஸ் ஆஃப் யூனிட் என்ன மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் அங்க கொடுத்துருக்கு ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைட் பை அவகேட்ரோ நம்பர். சப்ஸ்டிடியூட் இத 3 equation 3 னு சொல்லுவாங்க. இத 2 ல சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அப்ப கிடைக்கும் மாஸ் ஆஃப் தி யூனிட் செல் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் இன்டு இந்த வேல்யூ. ஒரு ஆட்டத்துக்குள்ள மாஸ். ஓகே, அப்ப கியூபுக்குள்ள கியூபிக் யூனிட் செல்லுக்கு இருக்கக்கூடிய வால்யூம் என்ன வரும்? a cube. a is equal to b is equal to c. எல்லா சைடும் ஈக்குவல். அப்ப என்ன வரும்? a into a into a equal to a. அப்ப டென்சிட்டி என்ன வரும்? மாஸ் பை வால்யூம். இது மாஸ் டிவைடட் பை வால்யூம். இது a cube. அது போடுவோம். அப்ப என்ன வரும்? nm by a cube na. ஓகே, equation 6 contains 4 variables, namely என்ன வருது? ரோ இருக்கு, n இருக்கு, m இருக்கு, a இருக்கு. இந்த 4ல 3 நமக்கு தெரியும்னா 4 உள்ள கண்டுபிடிக்கலாம். என்ன புரியுதுல? இதை யூஸ் பண்ணி கணக்கெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அந்த கணக்கு பார்க்கலாம். உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோஸ் கிடைக்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். அந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அதுல உங்களுக்கு ஈஸியா பார்க்கலாம். அதனால முடிஞ்ச மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நன்றி.